ஸோ assess or analyze ஸ்டேஜில் வந்து ரெண்டு விதமான அனாலிசிஸ் இருக்கு. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒர்க் லோட் மைக்ரேஷன் பண்றோம் அதை பேஸ் பண்ணி நமக்கு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணா போதுமா இல்லை குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸும் வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். குவான்டிடேட்டிவ்க்கும் குவாலிட்டேட்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா பேர்ல இருக்கு குவான்டிட்டி. ஓகே, ஸோ சைசிங், கெப்பாசிட்டி, யூசேஜ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ சிபியூ, எவ்வளோ மெமரி யூசேஜ் இருக்கு, எத்தனை நெட்வொர்க் டிவைசஸ், எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கு, என்னென்ன ஐபிஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, நெட்வொர்க்ல எவ்வளோ டிராஃபிக் இருக்கு, என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு, சிஸ்டம்ல என்ன மாதிரியான பேஜ் சைஸ் யூஸ் பண்றோம், சர்வர் லோட் ஆகிறதுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ டைம் ஆகுது, என்ன வெர்ஷன், என்ன பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பேரலா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க, ஸோ ஒரு யூசருக்கு வந்து பேஜ் லோட் ஆகிறதுக்கு வந்து என்ன மாதிரியான டைம் எடுத்துக்குது, ஸோ எந்தெந்த சர்வர் வந்து எந்தெந்த சர்வர் ப்ராசஸ் கனெக்ட் ஆகுது, தென் என்னென்ன சர்வீஸ் வந்து இந்த சிஸ்டம்ல ரன் ஆகுது, டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா டேட்டா பேஸோட ஸ்கீமா எப்படி இருக்கு, என்ன மாதிரியான டேபிள் ஸ்ட்ரக்சர், என்ன விஷயங்கள் அதில் ஸ்டோர் பண்றோம், என்ன மாதிரியான பேக் எண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். தென் இந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் டாலரண்ட் ஃபார் சேஞ்ச், எந்த அளவுக்கு பிஸ்னஸ் கிரிட்டிகாலிட்டி என்ன, சிஸ்டமோடைய பிஸ்னஸ் கிரிட்டிகாலிட்டி, பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ஸ், இந்த சிஸ்டம் வந்து கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு இது ப்ரையாரிட்டியான சிஸ்டம், இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும், டாலரன்ஸ் ஆஃப் சேஞ்ச், டாலரன்ஸ் ஆஃப் இம்பாக்ட், இந்த சிஸ்டம் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இம்பாக்ட் இருக்கும், காஸ்ட் இம்பாக்ட், ரெவன்யூ இம்பாக்ட் இருக்கும்ன்றதுலாம் குவாலிட்டேட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்வரை போயிட்டு நம்ம மாத்திரம் மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி முக்கியம், பட் தென் கிரிட்டிகாலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதோடைய லீகல் ரெக்யர்மெண்ட், அதோடைய கஸ்டமருக்கு அது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் we have to understand it. ஸோ ரெண்டு விதமான அனாலிசிஸ் பண்ணணும், குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் as well as qualitative assessment. ஸோ குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட்ல வந்து we are talking more about business, whereas குவான்டிட்டியில வந்து we are talking more about technical information, சர்வருடைய சைசிங், பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே we are talking about that specific thing. ஸோ பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ் மைக்ரேஷனுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவாக வந்து உங்களுக்கு அனாலிசிஸ்க்கு வந்து மைக்ரேஷன் எவாலுவேட்டர் அப்படின்னு ஒரு டூல் தராங்க. அண்ட் தென் இன்னொரு டூல் வந்து குவாலிட்டி வைஸ் ஆர் டெக்னிக்கலாக வந்து நமக்கு எவ்வளோ சைசிங் வரும் என்னன்றது வந்து ஏடபிள்யூஎஸோட டிசிஓ கால்குலேட்டர், இது இப்போ டிப்ரிகேட் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம இப்போ மைக்ரேஷன் எவாலுவேட்டருக்குள்ளேயே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் மைக்ரேஷன் எவாலுவேட்டர் அப்படின்ற டூல் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து சாஸ் பேஸ்ட் டூல். ஓகே, ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ், மைக்ரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து ஏதாவது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா மைக்ரேஷன் எவாலுவேட்டர் வந்து இட் இஸ் மச் பாப்புலர். ஸோ மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல வந்து இல்லாத விஷயங்கள் மற்ற டூல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஜென்ரலா வந்து நம்ம மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல வந்து இது சாஸ் பேஸ்ட் டூல். இது ஓகே, ரெடிமேடா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸா கொடுத்துருக்காங்க, நீங்க மேனுவலா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. தென் டேட்டா வந்து நீங்க ஏஜென்ட் மூலமா பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் ஆப்ஷன் கால் டேட்டா இம்போர்ட் வந்து மேனுவலாவும் பண்ண முடியும். ஸோ இதுலேயே ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ரைட் சைசிங், கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி ஆன் ஃப்ரேம்ல இருக்கு, கிளவுட்ல நீங்க என்ன மாதிரி சைசிங் நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அந்த என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஏடபிள்யூஎஸ் உடைய ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் டைப் ஆர் ஏடபிள்யூஎஸ் ஓட ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ் கேட்டகரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ எதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தென் லைசன்சஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும் மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல. தென் ஓவரால் டிசிஓ கால்குலேட்டரும் வந்து உங்களுக்கு மைக்ரேஷன் எவாலுவேட்டருக்குள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆன் ப்ரெமைசஸ்ல என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு வெர்சஸ் கிளவுடுக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு
காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பும் வந்து மைக்ரேஷன் எவாலுவேட்டருக்குள்ளே வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த பர்டிகுலர் டூல் வந்து இட் இஸ் கம்ப்ளைண்ட் ஃபார் சாக் டைப் 2 கம்ப்ளைன்ஸும் இருக்கு, ஜிடிபிஆர் கம்ப்ளைன்ஸும் இருக்கு. இன்கேஸ் மற்ற கம்ப்ளைன்சி வேணும், ஐஎஸ்ஓ கம்ப்ளைன்சி வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னா தென் இந்த பர்டிகுலர் டூல்ல இல்லை. அதாவது மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல வந்து இட் இஸ் ஒன்லி கம்ப்ளைண்ட் ஃபார் சாக் type 2 and it is only compliant for I think GDPR. மற்றபடி இப்போ HIPAA, ISO, PCI இந்த மாதிரியான கம்ப்ளைன்சி வேணும் அப்படின்னா then you have to go for third party tools. லைக் third party tools மீன் பண்றது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளெக்ஸரா சொன்னேன், கிளவுட் அமைஸ் சொன்னேன், அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்போனமிக்ஸ் இருக்கு. ஸோ அது அந்த டூல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து நீங்க நிறைய விதமா இம்போர்ட் பண்ணலாம், ப்ரோக்ராமேட்டிக்லாம் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸரா இந்த மாதிரி டூல்லாம் வந்து இட் இஸ் ஃபார் மல்டிபிள் திங், டிஸ்கவரி, அசஸ்மெண்ட், பிளானிங், ரெக்கமெண்டேஷன், அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து அந்த டூல் யூஸ் ஆகும். ஈவன் ஆர்கஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டேட்டா டாக், டைனட்ரேஸ்ல எல்லாம் கிடைக்கும். வெரஸ் மைக்ரேஷன் எவாலுவேட்டர் வந்து அனாலிசிஸ் டூல், எவாலுவேஷன் டூல். ஓகே, ஸோ அது வந்து நம்ம டேட்டா வந்து கேதர் பண்ணிட்டு இதுல எவாலுவேட் பண்ணி இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ், அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு வந்து இந்த டூல் பெட்டர். பட் தென் ஆர்கனைசேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்றது வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பதான் தேர்ட் பார்ட்டி டூல் லைக் கோரன், சர்பாஸோ, கிளவுட் அமைஸோ, டேட்டா டாகோ, ஃப்ளெக்ஸராவோ இல்லை வந்து டர்போனமிக்ஸோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து கண்டிப்பா வந்து இந்த 5 ஆஸ்பெக்டும் செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த காம்பிடென்சி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதுல என்ன மாதிரியான ஒர்க் லோட்ஸ்லாம் அசஸ் பண்ணலாம், இது வந்து இந்த டூல் வந்து கஸ்டமர் டிப்ளாய் பண்ணணுமா இல்லை சாஸ் பேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குதா, டேட்டா வந்து நம்ம மேனுவலா இம்போர்ட் பண்ணணுமா இல்லை ப்ரோக்ராமேட்டிக்காவே கொண்டு வர முடியுமா, லைசன்சிங் அனாலிசிஸ் வந்து அதுல இன்பில்ட்டா இருக்கா, நம்ம தனியா வந்து மேனுவலா லைசன்சிங் அனாலிசிஸ் பண்ணணுமா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அனாலிசிஸ். தென் கம்ஸ் தி கம்ப்ளைன்ஸ் பார்ட். கம்ப்ளைன்ஸ் பார்ட் வந்து இதுல ரொம்ப கம்மி மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல. ஸோ சாக் டைப் 2 இருக்கு, பிளஸ் ஐ திங்க் ஜிடிபிஆரும் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு பெருசா கம்ப்ளைன்ஸ் கவரேஜ் அதுல இல்லை. ஸோ ஃப்ளெக்ஸரா, கிளவுட் அமைஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா those tools are compliant for HIPAA, PCI, SOC type 2, GDPR, app entity ன்னு ஒன்று இருக்கு, அதுவும் வந்து கம்ப்ளைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் டூல் வந்து ஃப்ரீ. ஓகே, இது AWS நேட்டிவ், அதனால தான் வந்து இதுக்கு போவாங்க. பட் இந்த டூலே போதும், நமக்கு இதுல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், ரெக்கமெண்டேஷன்ஸ், கவரேஜே போதும் அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் திஸ் டூல். இல்லை எனக்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் விசிபிலிட்டி வேணும், எனக்கு கம்ப்ளீட் மேனேஜ் சர்வீசஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க லைசன்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் டூல்ஸ் போகலாம். ஸோ இதுக்கு காம்படிட்டர்னு பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேஷனுக்கு வந்து மெயினா வந்து ஃப்ளெக்ஸரா இருக்கு, டேட்டா டாக் இருக்கு, தென் கிளவுட் அமைஸ் யூஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ். மற்றபடி நீங்க ஆல்ரெடி டைனட்ரேஸோ இல்லை ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து இது கூட யூஸ் பண்ணுவாங்க, அந்த VMware என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டர்போனமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட நீங்க லெவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல் கூட உங்களுக்கு அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு, எஸ்பெஷலி பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ்க்கு வந்து இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஸோ இதை தாண்டி வந்து சில இந்த ஸ்டேஜில், அனாலிசிஸ் ஸ்டேஜில் வந்து நிறைய மேனுவல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் கூட பண்ணுவாங்க. மேனுவல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னும் போது இப்போ டூல் பேஸ்ட்ல வந்து எல்லாமே கிடைக்குமா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேட்டிவா AWS உடைய மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல வந்து டேட்டா பேஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து விஷயங்கள்லாம் அதுல கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அட்மின்ட் வந்து பேசணும், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல இப்ப இந்த டூல் மைக்ரேஷன் எவாலுவேட்டர்ல வந்து டேட்டா பேஸ் இல்லை அப்படின்னா தென் அதுக்கு வந்து AWS என்ன பண்றாங்க அப்படின்னா DMA தனியாக டூல் தராங்க, டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசஸ்மெண்ட் ஆர் அனாலிசிஸ் டூல் சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த டூல்ல வந்து எல்லாமே கவர் ஆகுமான்னு கேட்டா இல்லை, எல்லாமே எல்லாம் கவர் ஆகாது. there are certain restrictions. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் டூல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை மேனுவலா நம்ம கொஸ்டினர் ரெடி பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஹார்ட்வேர் டிபெண்டன்சி ஏதாவது இருக்கா, OS கம்பேட்டபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இது இந்த சிஸ்டம்ல வந்து பேண்ட்வித் எந்த அளவுக்கு தேவைப்படும், நெட்வொர்க்ல எந்த அளவுக்கு யூசேஜ் வேணும், என்ன மாதிரியான பேக்எண்ட் .NET ஃப்ரேம் ஒர்க் என்ன வெர்ஷன் வேணும், டேட்டா பேஸ் இன்ஜின் எது கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டினர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 60 to 70% வந்து டூல் பேஸ்டாவே கிடைச்சிரும். பட் அந்த ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அப்ளிகேஷன், என்ன மாதிரியான பேக்எண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான நெட்வொர்க் டிபெண்டன்சி இருக்கு, லைசன்சிங் டிபெண்டன்சிஸ் இருக்கு, கம்பேட்டபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்றத வந்து கொஸ்டினர் மாதிரி நம்ம மேனுவல் கேதரிங்கும் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. பட் 60 to 70% வந்து
மைக்ரேஷன் எவாலுவேட்டர்லேயே கிடைச்சிரும். ஸோ எனக்கு 100% ஆல்மோஸ்ட் 90 to 95% வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஒரு 90 to 95% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு டூல் ட்ரிவனாவே. மேனுவலா நீங்க எதுவும் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ திஸ் இஸ் அனாலிசிஸ் ஃபேஸ். ஸோ அனாலிசிஸ் ஃபேஸ்லேயே வந்து ஓகே, கிளவுட் அடாப்ஷன் ரெடினஸ் டூல் பத்தி நான் நாளைக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி மைக்ரேஷன் ரெடினஸ் அசஸ்மெண்ட் டூல் வந்து இருக்கு. இது வந்து ரெண்டுமே AWS உடைய ஒரு எக்ஸல் ட்ரிவன் இது மாதிரி. மைக்ரேஷன் எவாலுவேட்டர் தான் பின்னாடி வந்து TSO லாஜிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டூல் நேம். ஓகே, இது இப்போ ரீசெண்டா வந்து தே ஹவ் சேஞ்ச் இட் டு மைக்ரேஷன் எவாலுவேட்டர். அது கூட ஒரு தனி ஸ்லைடு இருக்குமே, மைக்ரேஷன் எவாலுவேட்டர். ஸோ மைக்ரேஷன் எவாலுவேட்டர் வந்து உங்களுடைய ஆன் ப்ரிமைசஸ் சிஸ்டம்ல வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது விசென்டர் ஆர் SCVMM என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டமுடைய கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டுடைய டேட்டா ட்ரிவன் இன்ஃபர்மேஷன் ஹைப்பர்வைசர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஹைப்பர்வைசர்ஸ் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல நீங்க ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஹைப்பர்வைசர்ஸ் அப்படின்றது அந்த VMwareோடைய vSphere, மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்வி இதெல்லாம் தான் இங்க சொல்றாங்க. ஸோ இது மூலயமா நீங்க இன்வென்ட்ரி ஆர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஒரே நிமிஷம். Just a second, I'll reply to this. Okay. ஸோ மைக்ரேஷன் எவாலுவேட்டர் வழியாக நீங்கள் டேட்டாவும் கேதர் பண்ணலாம், ப்ளஸ் காஸ்ட்டும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். TCO கால்குலேட்டர் மாதிரியும் உங்களுக்கு மைக்ரேஷன் எவாலுவேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் மைக்ரேஷன் டிஸ்கவரி அண்ட் இப்போ அசஸ்மெண்ட் ஸ்டேஜ், அதாவது பிஸ்னஸ் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து யூ கேன் கோ ஃபார் கிளவுடமைஸ். TSO லாஜிக் தான் சேம் தான். ஓகே, மைக்ரேஷன் எவாலுவேட்டரோட பழைய நேம் தான் TSO லாஜிக். அது இப்போ வந்து மைக்ரேஷன் எவாலுவேட்டராக மாறி இருக்கு. தென் வந்து இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். இதெல்லாம் கிளவுட் ஹெல்த், கிளவுடமைஸ், அட்டாவிஷன், ரிஸ்க் நெட்வொர்க் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். இது AWSோட நேட்டிவ் தான். TSO லாஜிக் வந்து AWS பர்ச்சேஸ் பண்ணி இதை மைக்ரேஷன் எவாலுவேட்டரா மாத்திட்டாங்க. ஈவன் வந்து மைக்ரேஷனுக்கு கூட வந்து அவங்க கிளவுட் என்டியூர் தான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை இவங்க இப்போ கரண்டா வந்து மைக்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு வந்து கிளவுட் என்டியூரோட ப்ராடக்ட்டை தான் வந்து MGN வந்து மாத்திட்டாங்க. ஸோ இது கிளவுட் என்டியூர், இந்த TSO லாஜிக் இதெல்லாம் வந்து தனி கம்பெனியா இருந்தது. அமேசான் AWS டீம் வந்து அதை அக்வயர் பண்ணி அவங்களுடைய ஓன் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இப்போ டெப்ரிகேட் ஆயிடுச்சு. TSO லாஜிக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ரிகேட்டட். கிளவுட் என்டியூரும் மைக்ரேஷனுக்கு வந்து டெப்ரிகேட் ஆயிட்டு வருது. இப்போ AWSல நேட்டிவா டிஸ்கவரி சர்வீஸ் இருக்கு, மைக்ரேஷன் சர்வீஸ் இருக்கு, டேட்டா பேஸ்க்கு தனியா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தே ஹேவ் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் தேர் ஓன் டூல். ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து we have got AWS native tools. தேர்ட் பார்ட்டி காம்படிட்டர்ஸும் வந்து ஒரு ஸ்டேஜ்லயுமே இருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் ஃபேஸ் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். எந்தெந்த ஒர்க் லோடு வந்து நம்ம எந்த வேவ்ல மைக்ரேட் பண்ண போறோம், எந்த வீக்கெண்ட்ல மைக்ரேட் பண்ண போறோம். இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அப்ளிகேஷன் சர்வர் கூட டிபெண்டன்ட், எந்த டேட்டா பேஸ் சர்வர் வந்து மைக்ரேட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் சர்வர் மைக்ரேட் பண்ணும்போது எந்தெந்த வெப் சர்வர் வந்து என்ன அப்ளிகேஷன் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்டர் டிபெண்டன்சிஸ் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அனாலிசிஸ் பண்ண உடனே எந்தெந்த சர்வர் வந்து எந்த வேவ்ல பண்ண போறோம், என்ன சர்வர் என்ன கிரிட்டிகாலிட்டி. ஜென்ரலா வந்து மைக்ரேஷனுடைய டைம் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. அப்புறமா வந்து ஸ்டாஃப் எப்படி அவைலபிலிட்டி இருக்காங்க. கஸ்டமர் சைட்ல வந்து இப்போ யூரோப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டா வெக்கேஷன்ல இருப்பாங்க. யூஎஸ்லயும் இப்போ வந்து சம்மர் டைம். ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 2 months வெக்கேஷன்ல இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டாஃப் ரெடினஸ் பார்ப்பாங்க. தென் அவங்க குவார்டர்லி பட்ஜெட்டிங் எப்படி இருக்கு, ஃபண்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. தென் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்ல என்னென்ன சேஞ்ச் கேலண்டர், ஏதாவது ஃப்ரீஸ் இருக்கா, இல்ல இப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு அலோடா என்னன்றதை பார்ப்பாங்க. தென் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வேணும், கம்ப்ளைண்ட்ஸ் கிளியரன்ஸ் வேணும், செக்மெண்ட் வைஸ் வந்து கிளியரன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து we will get into எந்த ஒர்க் லோட் எப்போ மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றது வந்து டைம் லைன்ஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ பிளானிங் ஃபேஸ். ஸோ பிளானிங் ஃபேஸ் அப்போ வந்து என்னென்ன டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் கஸ்டமர் சைடில் இருக்கு, எத்தனை நான் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், டெஸ்ட், டெவலப்மெண்ட், அந்த மாதிரி கஸ்டமர் சைடில் வந்து என்விரான்மெண்ட் கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட், சாண்ட்பாக்ஸ், டெவ், UAT, SIT, ப்ராட், அந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு சில கஸ்டமர் என்விரான்மெண்ட், சில இதில் நான் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒர்க் லோட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து குவான்டிட்டி தெரிஞ்சுக்கணும், எத்தனை
இன்ஃப்ரா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இது இருக்கு, ஸ்டோரேஜ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, நெட்வொர்க் கன்சம்ஷன் எப்படி இருக்கு, தென் எத்தனை டேட்டா பேசஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம குவான்டிட்டி வைஸ் ரெடி பண்ணணும். எஸ்பெஷலி வந்து டைவர்சிட்டியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். எத்தனை டைப் ஆஃப் ஓஎஸ் வெரைட்டிஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க, தென் வந்து டிபெண்டன்சிஸை பேஸ் பண்ணி எந்தெந்த சர்வர் என்ன டிபெண்டன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வேவ் பிளானிங் பண்ணுவாங்க. வேவ் பிளானிங் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் மைக்ரேட் பண்ண போறோம், வேவ் ஜீரோல வந்து லெஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட், லைக் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டிபெண்டன்சி இல்லாத ஒர்க் லோட், டெஸ்ட் ஒர்க் லோட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஓசி ஸ்டேஜ், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஸ்டேஜ் ஆர் பைலட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் பேண்ட்வித் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தென் தேல் ஸ்டார்ட் லெஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் ஆர் டெவ் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட் முடிச்சுட்டு தென் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் அந்த மாதிரி வந்து வேவ் பிளானிங் பண்ணுவாங்க. எந்தெந்த சர்வர் வந்து எந்தெந்த சர்வர் கூட இருக்கு, இதெல்லாம் பிசினஸ் கிரிட்டிக்கல் ஒர்க்லோட அதெல்லாம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மைக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேரலாக வந்து ஸ்டாஃப் ரெடினஸ் செக் பண்ணிப்பாங்க. ஸோ சப்போர்ட் டீம் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்களா, தென் அப்ளிகேஷன் ஓனர்ஸ் வந்து அவங்க அவைலபிளாக இருக்கிறாங்களா, இல்லை அவங்க வெக்கேஷனில் இருக்காங்களா, தென் பிஸ்னஸ் டீம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ எல்லாத்தோடைய அவைலபிலிட்டி, அந்த ரிசோர்ஸ் ஸ்டாஃப் ரெடினஸ்ன்றது வந்து சப்போர்ட் மைக்ரேட் பண்ற ரிசோர்ஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது. அப்ளிகேஷன் ஓனர் இருக்கணும், பிஸ்னஸ் ஓனர் இருக்கணும், திடீர்னு அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை செக் பண்ணணும் அப்படின்னா we need to have all the respective stakeholders. தென் ஆப்வியஸா வந்து ஃபண்டிங், பட்ஜெட்டிங்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் லைன்ஸ் செட் ஆகும். ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்குள்ள அதை முடிங்க, இந்த குவார்ட்டருக்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கு, இல்லை இந்த பர்டிகுலர் ஆஃப் இயர்லி சைக்கிள்குள்ள முடிங்க, இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டைம் லைன்ஸ், பட்ஜெட்டிங்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம we have to go for it. தென் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சேஞ்ச் ஃப்ரீஸ் கேலண்டர். ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து எந்தெந்த டைம் ஆஃப் த இயர் வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சம்மர் இருக்கும், தென் இந்த இயர் எண்ட்லாம் வந்து தே வில் நாட் அலோ எனி சேஞ்ச். ஸோ இப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கேலண்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்சஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கு, லீகல் ரெக்யர்மெண்ட் இருக்கு, என்னென்ன செக்மெண்ட்ல வந்து என்னென்ன ஒர்க் லோட் வந்து பிசிஐ இன்டெகிரேஷன் இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம we have to categorize the workload, criticality, complexity, இதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can get to know the timelines. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they have a wave planning or wave என்ன டூல் சொல்லுவாங்க, அது there is a tool, ஒரு நல்ல டூல் இருக்கு ஆக்சுவலா வந்து they call it as migration wave planning toolனு சொல்லுவாங்க. அது வந்து டூல் நேம் வந்து வேற, பட் அந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அந்த என்டர் பண்ண அவங்க சொல்லிடுவாங்க எந்தெந்த சர்வரை வந்து எப்போ பண்ணா பெட்டர், எது பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எப்படி நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரெடிமேட் வந்து டூல் கிட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் இது தெரிஞ்சாதான் we can decide on the timelines. ஸோ ஒரு வருஷம் ஆகுமா, 6 மாசம் ஆகுமா, ஸோ இதெல்லாம் வந்து விஷயங்கள் தெரிஞ்சாதான் we can decide on how much time it is going to take. Complexity of the environment, complexity of the workload, staff readiness, funding, change management, security, compliance requirement. ஸோ ஜென்ரலாக வந்து மினிமம் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மைக்ரேஷன் டைம்லைன்ஸ் வந்து கஸ்டமருடைய பட்ஜெட்ஸ் மெயினாக வந்து இட் வில் பிளே அ மேஜர் ரோல். தென் கஸ்டமருடைய லீகல் கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட், அவங்களுடைய ஒர்க்கிங் இது. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேவ் பிளான் பண்ணியிருப்போம், அந்த டைமில் வந்து வேற ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் கோ லைவ் இருக்கும், இல்லை அந்த டைமில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஈவெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவெண்ட்லாம் நடக்கும்போது we have to delay the migration. So migration timelines வந்து it all depends on case to case. Okay. So next விஷயம் வந்து I think we will cover migration strategies alone. அதுக்கப்புறம் நம்ம மீதி வந்து நம்ம we will cover up tomorrow. Okay. So even ஒரு மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா I think it will run over the okay. நாளைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங்கே வந்து we will start with the migration activity so that நம்ம செஷன் முடிக்கும் போது it will get completed.